ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரொமோன் வந்தாச்சு. ஸோ இந்த ப்ரொமோனை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு முத்துவோட ஜோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் நம்ம போட்டியாளர்கள் ஆட்டம் கொஞ்சம் தீவிரமடைஞ்சது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறதுக்காகவும் மற்றவங்கள தோற்கடிக்கிறதுக்காகவும் விளையாடுறாங்க. அந்த ட்ராமா ஓவர் ஆகிடும் இல்லையா? அதனால தான் பிக் பாஸ் வந்துட்டு அந்த ட்ராமாக்காக கொடுத்தாரில் ஒரு ட்விஸ்ட்டுன்ட்டார். ஸோ இதன்படி பார்க்கும்போது யார் மற்றவங்களுக்காக விளையாண்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும். வீக்லி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இவங்க வந்துட்டு எல்லோ டீமுக்காக விளையாண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பிங்க் டீமை வந்து காலி பண்ணாங்களே, அது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்துச்சு. ஆனால் இது ஒரு வியூகம் தான், இது வந்து தப்பே கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ண முடியும். எல்லோரும் இப்போ டம்மா டிம்னு அடிச்சுட்டுலாம் வின் பண்ண முடியாது. அப்படி விளையாண்டாங்கன்னா அது கச்சரா மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு வியூகத்தை அமைச்சு சூப்பராக வந்துட்டு ஒரு டீமை காலி பண்ணி இப்படி தான் வந்து இது பண்ணாங்க. பட் அதவே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்பாகவும் போச்சு. ஏன்னா முத்துக்குமரன் டீம் தான் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. எல்லோ டீம் அப்படியே சட்டை கலையாமல் கசங்காமல் எப்படி அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க. ஆனால் எல்லாம் புஷ்ஷுன்னு போச்சு, அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விட்டு கொடுக்குற விஷயம் என்னென்னா, நேற்று நடந்த விஷயங்கள் கேப்டன்ஷிப். ஸோ கேப்டன்ஷிப்பில் 3 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜெஃப்ரி, முத்துக்குமரன் அண்டு நம்மளுடைய பவித்ரா. இவங்க 3 பேரும் பயங்கரமாக தான் மோதினாங்க. அதில் ஜெஃப்ரி வந்துட்டு நான் தாண்டா ஃபுட்பால் இப்போ பாரு அடிக்கிறேன் பால் என் பால்னு சொல்லிட்டு காலில் போட்டு டமான ஒரு அடி வச்சார். அது பார்த்தா சும்மா 7 நின்று முத்துக்குமரன் காலில் பட்டு அவருடைய கோலுக்கே போயிடுச்சு, ஜெஃப்ரி கோலுக்கு. இது என்ன புதுசாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு, ட்ரிக்ஸு நல்லா இருக்கேன்னு. இப்போ உடனே வந்துட்டு ஜெஃப்ரி வந்து வேணும்ட்டு விட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஜெஃப்ரியோட கேம். ஸோ முத்துக்குமரன் கேமாக இருக்கிற ஒரு காரணத்தினால உண்மையிலேயே அவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆனாருன்னு சொன்னால் கூட நம்பாமல், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் வந்து பவித்ராக்காக தான் விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி பிக் பாஸ்ன்னு சொல்லி அவர் சொன்னவொடனே கூட இருக்கிறவங்களே வந்துட்டு மஞ்சரி, தீபக் ஆமாம் நீ விட்டு கொடுத்துருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பச்சையாக மார்க்கை குத்தி பவித்ராவோட அந்த வெற்றி வாய்ப்பை வந்து தவறு அதை கெடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. ஒரு வேளை பவித்ரா வந்துட்டு ஜெயிக்கிறது பிக் பாஸ்க்கு பிடிக்காமல் போயிடுச்சோ, ஏன்னா பவித்ரா வந்துட்டு கேப்டன் ஆனால் அடுத்த வாரம் வந்து அவங்கள வெளியே அனுப்ப முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மேபி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. எது எப்படியோ இந்த வாரம் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு படி முத்துக்குமரன் வந்து கீழ்க்க போகிறாங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.